வணக்கம் லெட்ஸ் ஸ்போர்ட் நேயர்களே, நான் உங்க நிவாஸ் அண்ட் வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் ஐபிஎல் மேட்ச் ரிவ்யூஸ். அகமதாபாத்ல நடந்த குவாலிஃபயர் 2 தான் நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். இந்த மேட்ச்ல குவாலிஃபயர் 1ல தோல்வி அடைஞ்ச பஞ்சாப் கிங்ஸும் எலிமினேட்டர்ல ஜெயிச்ச மும்பை இந்தியன்ஸும் மோதினாங்க. அதுல நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். குவாலிஃபயர் 1 விளையாண்ட காரணத்தினாலேயே ஒரு சின்ன அட்வான்டேஜ் இந்த மேட்சுக்கும் பஞ்சாப் கிங்ஸுக்கு இருந்துச்சு. அது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, குவாலிஃபயர் 1 ஆடினதுக்கு அப்புறம் ஒரு டிராவல் டே அண்ட் தென் அவங்களுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா டே இருந்துச்சு. இந்த மேட்சுக்கு முன்னாடி ப்ராபப்ளி அவங்களால ஒரு ப்ராக்டிஸ் செஷன் அந்த இடத்துல எடுத்திருக்க முடியும். மும்பை இந்தியன்ஸுக்கு அந்த லக்ஸுரி கிடையாது. எலிமினேட்டருக்கு அடுத்த நாள் அவங்களுக்கு டிராவல் டேவாக இருந்திருக்கும். அந்த டிராவல் டே முடிஞ்ச கையோட அடுத்த நாள் மேட்ச் ஆடணும் குவாலிஃபயர் 2. அந்த மாதிரி தான் இந்த மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்சோடைய ஸ்டார்டிங்கே ரொம்ப காமெடியாக, ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. அதே நேரம் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக, எரிச்சலாகவும் இருந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேட்ச் 7:30 மணிக்கு ஸ்கெட்யூல்டு ஸ்டார்ட். ஆனால் 7:20க்கு மழை வர ஆரம்பிச்சிச்சு அகமதாபாத்தில். அதாவது அகமதாபாத்தில் மேட்ச் நடக்கிறதே ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்கட்டாவில் நடக்க வேண்டிய குவாலிஃபயர் 2 அண்ட் ஃபைனல் இது. கல்கட்டாவில், அதாவது இந்த ஈஸ்ட் கோஸ்ட் ப்ளஸ் சவுத் இந்தியா, இந்த இடம் எல்லாமே மான்சூன் செட் ஆகுது, மழை வரும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க எல்லாமே அகமதாபாத்துக்கு மூவ் பண்ணாங்க. அவங்க மூவ் பண்ண அகமதாபாத்லேயே நேற்று திரும்ப மழை. 7:20க்கு மழை. அது ஒரு கொஞ்ச நேரம் போச்சு. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணாங்கன்னா, மழை நின்றுச்சுப்பா, நம்ம கவர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம், மேட்ச் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசி எல்லா 2 டீம்ஸும் திரும்ப உள்ள வர்ற டயத்தில், அதாவது கவர்ஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்க, அம்பையர் உள்ள வந்துட்டாரு, 2 டீம்ஸும் உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ திரும்ப மழை பெஞ்சிச்சு, கவர்ஸை திரும்ப கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பாயிண்ட்ல கவர்ஸ் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சாங்க, மழை வந்துச்சு, மறுபடியும் கவர்ஸை போட்டாங்க. இதே மாதிரி 3 வாட்டி நேற்று நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியா மழை நின்று மேட்ச் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் இப்போ ஒரு 2 hour டிலே அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்ட்ரா ரூல் கொண்டு வந்திருக்காங்க, புது ரூல் கொண்டு வந்திருக்காங்கல்ல. அதாவது எக்ஸ்ட்ராவா 2 மணி நேரம் டைம் கேப் கொடுப்போம், மழை பெஞ்சு மேட்ச் ஆரம்பிக்கல அப்படின்னா 2 ஹவர்ஸுக்கு வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த 2 hour வெயிட்டிங் டைம்னால ஒரு 20 over மேட்ச் நம்மளால, ஒரு ஃபுல் T20 மேட்சை நம்மளால நேற்று பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்றது தான் உண்மை. இப்போ நேற்று ஒரு வழியா மேட்ச் ஆரம்பிக்கிற அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, டாஸை பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிச்சிருந்தாங்க. சிறப்பாக சூஸ் டு பவுல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அகமதாபாத்தில் சேஸ் பண்ணுற டீமுக்கு எப்பயுமே ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்றது தான் உண்மை. ஸோ அதனால மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட வந்தாங்க. கொஞ்சம் ஓவர்லேயே ரோஹித் சர்மாவோட விக்கெட் போயிருச்சு. ஆனால் அது அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளமாகவே இல்லைங்க. திலக் வர்மாவை 3ல ப்ரொமோட் பண்ணாங்க. ஜானி பேர்ஸ்டோ செமையாக ஆடிட்டு இருக்காரு. அந்த பவர் பிளேயரை ஜானி பேர்ஸ்டோவும் திலக் வர்மாவும் யூஸ் பண்ணி 65க்கு 1 அப்படின்னு ரோஹித் சர்மாவோட இந்த விக்கெட்னால எந்தவித இம்பாக்டுமே இல்லாத மாதிரி ஆக்கிட்டாங்க பஞ்சாப் கிங்ஸுக்கு. அவ்வளோ அற்புதமாக விளையாண்ட இந்த 2 பேர் பவர் பிளே உண்மையிலேயே ஆல்மோஸ்ட் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். பட் அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் மிடில் ஓவர்ஸில் ஜானி பேஸ்டோ அவுட் ஆனார். ஈவன் தென் ஜானி பேஸ்டோட விக்கெட்டோட இம்பாக்ட் கூட பெருசாக ஃபீல் ஆகலை. காரணம், அதுக்கப்புறம் உள்ளே வந்தது சூரியகுமார் யாதவ். சூரியகுமார் யாதவும் திலக் வர்மாவுமே சூப்பராக ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ இன்னிங் ஸ்டார்ட் ஆகி அந்த ஒரு முதல் பாதி ஃபுல்லாகவே மும்பை இந்தியன்ஸ் பக்கம் தான் இருந்துச்சு. ஈவன் தோ ரோஹித் சர்மா ஏர்லியாக அவுட் ஆயிட்டாரு. ஜானி பேஸ்டோ நல்லா ஆடினாரு, திலக் வர்மா நல்லா ஆடினாரு, சூரியகுமார் நல்லா ஆடினாரு. இதில் திலக் வர்மாவுக்கும் சூரியகுமாருக்கும் ஒரு அற்புதமான பார்ட்னர்ஷிப் அந்த மிடில் ஓவர்ஸில் இருந்துச்சு. அன்டில் யுஸ்வேந்திரா சஹல் ரிமூவ்ட் சூரியகுமார் யாதவ். யுஸ்வேந்திரா சஹல் ஒரு எக்ஸ் ஃபேக்டர். இதை நம்ம ஆல்ரெடி ப்ரிவியூவில் பேசியிருந்தோம். யுஸ்வேந்திரா சஹல் எந்த அளவுக்கு எக்ஸ் ஃபேக்டர் அப்படின்னா, அவர் ரன்ஸ் கொடுத்தாலும் கவலைப்பட மாட்டார், விக்கெட் டேக்கிங்காக போட்டுக்கிட்டே இருப்பார். சூரியகுமார் யாதவ் ஜென்ரலாக எந்த ஸ்பின்னர்ஸுக்குமே தடுமாறினதே கிடையாது. ஆனால் சூரியகுமார் யாதவையே தடுமாற வைக்கிற அந்த ஸ்ட்ரென்த் ஒரு ஸ்பின்னருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது யுஸ்வேந்திரா சஹல். அந்த மாதிரியான ஒரு பால் போட்டார். சூரியகுமார் யாதவோட டிஸ்மிஷல் நடந்துச்சு. சூரியகுமார் யாதவ் அவுட் ஆனதுக்கு பிறகு அடுத்த ஓவர்லேயே ரொம்ப குவிக் சக்சஷனில் திலக் வர்மாவும் அவுட் ஆயிட்டாரு அப்படின்றத நம்ம பார்த்தோம். அந்த இடத்துல தாங்க மும்பை இந்தியன்ஸுடைய சரிவு ஸ்டார்ட் ஆச்சு. மொமெண்டம் ஃபுல்லாக மும்பை இந்தியன்ஸ் பக்கம் தான் இருந்துச்சு அது வரைக்கும். ஆனால் எடுத்திருந்த மொமெண்டம் ஃபுல்லாக லூஸ் பண்ணுற மாதிரி 2 செட் பேட்ஸ்மேன், 2 பேருமே 40 ஆடிட்டு இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் ஹாஃப் செஞ்சுரி அந்த ரேஞ்சில் ஆடிட்டு இருந்தாங்க. 2 பேருமே அவுட் ஆயிட்டாங்க. அந்த பாயிண்ட்ல மும்பை இந்தியன்ஸுக்கு அதுக்கப்புறம் 2 நியூ பேட்ஸ்மேன், நமந்தீர், ஹர்திக் பாண்டியாவுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி நேற்று படலை. நமந்தீர் சிறப்பாக ஆடினாரு. நமந்தீர் நல்லா ஆடின காரணத்தினால தான் 200 வந்துச்சு. 204 அந்த ஸ்கோர் வந்ததுக்கு காரணமே நமந்தீர் நல்லா ஆடினது தான். 203 அடிச்சாங்க. தட் வாஸ் பிகாஸ் ஆஃப் நமந்தீர். ஆனால் அந்த நமந்தீர் இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு ஆப்போசிட் சைடில் யார் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ற கேள்வி கண்டிப்பாக இருக்குது. ஹர்திக் பாண்டியாவுக்கு கம்ப்ளீட்டாக படலை, அவர் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் உள்ள வந்தது ராஜ் அங்கத் பாவா. ராஜ் பாவாவை ஏன் மும்பை இந்தியன்ஸ் ஆடினாங்கன்றது ஒரு பெரிய கேள்வி. அவர் ஒரு பவர் ஹிட்டர் கிடையாது.
அவரை வந்து ரொம்ப லோவர் டவுன் தி ஆர்டர் நம்பர் 7ல ஒரு பவர் ஹிட்டர் மாதிரி யூஸ் பண்றாங்க. அவர் அட்லீஸ்ட் வந்து நம்பர் 3ல அந்த மாதிரி இறக்குனா ஏதாவது ஒரு இம்பாக்ட் இருக்கும் ஒரு பேட்டிங்ல அப்படின்னு சொல்லலாம். பட் அஃப்கோர்ஸ் அந்த இடத்துல திலக் வர்மா நேற்று நல்லா ஆடினாரு. அப்போ ராஜங்கர் பாபாவை எதுக்கு டீம்ல எடுத்தாங்க? ராபின் மின்ஸ் ஒரு ஹிட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ராபின் மின்ஸ் எல்லாம் அந்த இடத்துல வந்து விளையாடி இருக்கணும் அப்படின்றது நமக்கு கண்டிப்பா ஒரு கேள்வி வருது. மும்பை இந்தியன்ஸ் ப்ராபப்ளி அவங்க எடுத்த நம்பர் ஆஃப் பேட் டெசிஷன்ஸ்ல இதுவும் ஒன்று. திலக் வர்மா நல்லா ஆடினதுக்கப்புறம், சூரியகுமார் நல்லா ஆடினதுக்கப்புறம் அவங்க மொத்த மொமெண்டமையும் லூஸ் பண்ணுற மாதிரி ஹர்திக் பாண்டியாவுக்கு நேற்று படலை. ராஜங்கர் பாவா நேற்று சரியா ஆடல, அவரும் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் சாண்ட்னர் வந்து ஆடுற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு எண்டில் நமந்தீரை தனியாக விட்டாங்க. நமந்தீர் போராட்டமாக ஒரு இன்னிங்ஸ் ஆடி 200 கொண்டு வந்தாரே தவிர இவங்க ஸ்டார்ட் பண்ண விதத்துக்கும், அதாவது மும்பை இந்தியன்ஸோட அந்த இன்னிங் ஸ்டார்ட் ஆகிற விதத்துக்கும் எண்ட் ஆகிற விதத்துக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பாயிண்ட்ல கிளியரா 220க்கு மேல அடிப்பாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. திலக் வர்மாவும் சூரியகுமாரும் ஆடிட்டு இருந்தாங்க அந்த டயத்துல. ஆனா அங்கிருந்து இவ்வளோ பெரிய சரிவு ஏற்படும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அங்கதான் நமக்கு வந்து இந்த கேள்வியே வருது. ஒரு ப்ராப்பர் பேட்ஸ்மேன், ராபின் மின்ஸ் மாதிரி ஒரு ப்ராப்பர் பேட்ஸ்மேன் அங்கே ஆடி இருக்கலாம். இல்லை ராபின் மின்ஸ் கூட இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா, பெவன் ஜேக்கப்ஸ் அவருமே வந்து ஐபிஎல் லெவலில் இன்எக்ஸ்பீரியன்ஸ், பட் அட்லீஸ்ட் அவர் வந்து ஒரு ஹிட்டரா ஒரு பேர் எடுத்திருக்காரு அப்படின்றப்போ பெவன் ஜேக்கப்ஸை கூட ஆடி இருக்கலாம். யாருக்கு பதிலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நம்ம வருவோம் செகண்ட் இன்னிங்ஸை பற்றி பேசும்போது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பஞ்சாபினுடைய பவுலிங் உண்மையிலேயே சிறப்பாக இருந்துச்சுங்க. அவங்களுடைய பிளானிங் சிறப்பாக இருந்துச்சு. அர்ஷ்தீப் சிங்கா இருக்கட்டும், வைஷாக் விஜயகுமாரா இருக்கட்டும், கைல் ஜேமிசனா இருக்கட்டும், அஸ்மத்துல்லா ஒமர்ஜாயா இருக்கட்டும், எந்த ஃபாஸ்ட் பவுலராக இருந்தாலும் இந்த பிட்ச்ல ஹார்ட் லென்ஸ்ல ஸ்லோவர் பால்ஸ், அதாவது ஸ்லோ ஷார்ட் பால்ஸ் அந்த மாதிரி போட்டால் இந்த பிட்ச்ல ஒர்க் ஆகுது அப்படின்றத முன்னாடியே வந்து கணிச்சுட்டு தான் வந்திருந்தாங்க. அது ஒரு பிளானை வச்சிருந்தாங்க. அந்த பிளான்ல நல்லா ஸ்டிக் ஆன் பண்ணாங்க. அடிச்சாலும் பரவாயில்ல, பவுண்டரிஸ் போனாலும் பரவாயில்ல, நம்ம இந்த பிளான் தான் போட போறோம் அப்படின்னு அந்த பிளான் அற்புதமாக ஒர்க் ஆச்சு ஹர்திக் பாண்டியாவுக்கு அகெயின்ஸ்டா. அதன் காரணமாகவே ஹர்திக் பாண்டியாவால் ரன்ஸ் அடிக்க முடியல நேற்றுன்றதை நம்ம பார்த்தோம். பெருசாக ஸ்லாட் பால்ஸில் அடிக்கிற மாதிரியான பந்துகள் போடவே இல்லை. ஃபுல்லர் லென்த் டெலிவரிஸ் இந்த கிரவுண்டில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடிக்கிறதுக்கு, அதை அவங்க போடவே இல்லை. ப்ராப்பர் பிளானிங் கிளியராக தெரிஞ்சிச்சு. இன்னொரு பக்கம் யுஸ்வேந்திரா சஹல் அற்புதமாக பவுலிங் போட்டுட்டு இருந்தாரு. எக்ஸ்பென்சிவாக இருந்தார், அதில் டவுட்டே கிடையாது. ஆனால் அவர் எடுத்து கொடுத்த அந்த சூரியகுமார் யாதவ் விக்கெட் மேட்சையே மாத்திருச்சுன்றதை கிளியராக சொல்லலாம். சூரியகுமார் யாதவ் கொஞ்சம் ப்ரீமெடிடேட் பண்ணி ஸ்வீப் ஷாட்ஸ் ஆட வந்துகிட்டே இருந்தார். அதை பார்த்து ஸ்லைட்டாக ஷார்ட்டராக அப்பப்போ லென்ஸை வந்து புல் பண்ணாரு. அதெல்லாமே வந்து பார்க்க சூப்பராக இருந்துச்சு அப்படின்றது தான் உண்மை. ஓவரால் பஞ்சாப் கிங்ஸுடைய பவுலிங்கில் ஒரு கிளியர் பிளான், ஒரு கிளியர் ஒரு திங்கிங் வந்து தெரிஞ்சிச்சு. கிளாரிட்டி ஆஃப் தாட் தெரிஞ்சிச்சு. அதுவே அற்புதமான ஒரு விஷயமா இருந்துச்சு. ப்ராபப்ளி கேப்டன், கோச், இந்த என்டையர் கோச்சிங் ஸ்டாஃப் அவங்களுக்கு தான் இந்த கிரெடிட் 100% போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கேப்டன் அவங்க பிளேயர்ஸை பேக் பண்ணுறதும், கோச்சிங் ஸ்டாஃப் வந்து இந்த மாதிரியான பிளான்ஸை ப்ராப்ளி அவங்க யோசிச்சாங்களா இல்லை பிளேயர்ஸே யோசிச்சாங்களான்னு தெரியாது. பட் இந்த மாதிரியான பிளான்ஸை வந்து வெளியே கொண்டு வரதுக்கான அட்மாஸ்பியரை வந்து கண்டிப்பாக கோச்சிங் ஸ்டாஃப் தான் செட் பண்ணுவாங்க. இதெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஒரு டீம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா இதுல இருந்தே கிளியராக தெரியுது பஞ்சாப் கிங்ஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டீமாக இந்த சீசன் ஃபுல்லாக ஏன் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஸ்டோரியாக இருந்துச்சு. 203 அடிச்சாங்க. அப்போவே தெரிஞ்சிச்சு இது ஒரு பவர் ஸ்கோர் கிடையாது. ஒரு 15 ரன் இல்லை 20 ரன் ஷார்ட்டாக இருந்திருக்கிறாங்கன்றது கிளியராக தெரிஞ்சிச்சு மும்பை இந்தியன்ஸ் அந்த இன்னிங்ஸை முடிச்சதுல இருந்து. பட் ஸ்டில் மும்பைக்கு என்ன ஒரு தைரியம் இருந்திருக்கும் அப்படின்னா, ஜஸ்பிரீத் பும்ரா பவுலிங்ல இருக்காரு, அவரை வச்சு நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவங்க கண்டிப்பாக நினைச்சிருப்பாங்க. அந்த ஜஸ்பிரீத் பும்ரா அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றத பற்றி கண்டிப்பாக பேசுவோம். ஒரு ஆஃப் டே இன்னைக்கு ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு ஒரு ஆஃப் டே, அந்த ஃபேக்டர் ஒர்க் ஆகலை அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு அன்னைக்கு விக்கெட் கிடைக்கல அப்படின்னா மும்பை இந்தியன்ஸுக்கு யாருக்கிட்ட போகன்னு தெரியல, என்ன பிளான் பண்ணன்னு தெரியல, ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்ல இருந்திருக்காங்க. அகைன் இங்கே தான் டிஃபரன்ஸ் இருக்கு. பஞ்சாப் கிங்ஸ் கிட்ட இந்த கன்ஃபியூஷனே இல்லை. அவங்க கிளியரா இருந்தாங்க. பேர்ஸ்டோ பவுலிங்கை போட்டு அடி நடிச்சிட்டு இருந்தப்பையும் சரி, திலக் வர்மா, சூரியகுமார் நல்லா விளையாண்டுட்டு இருந்தப்பையும் சரி, அவங்க கிட்ட அந்த கிளாரிட்டி ஆஃப் தாட் இருந்துச்சு. இவங்க கிட்ட அந்த கிளாரிட்டி ஆஃப் தாட் நம்ம பார்க்கவே இல்லை ஒன்ஸ் பும்ரா வந்து அடி வாங்கினதுக்கு அப்புறம். அதாவது பஞ்சாப் கிங்ஸோட இன்னிங்ஸ் ஆரம்பத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா பிரப் சிம்ரன் சீக்கிரம் அவுட் ஆயிட்டாரு. பிரியான்ஷ் ஆரியா நல்ல ஸ்டார்ட் இருந்துச்சு, பட் அந்த ஸ்டார்ட்டை ஒரு பெரிய ஸ்கோரை அவரால் கன்வெர்ட் பண்ண முடியல, அவரும் அவுட் ஆயிட்டாரு. 2 விக்கெட் விட்டாங்க. பவர் பிளேயோட எண்டில் 64க்கு 2 இருந்தாங்க. 1 ரன் ஷார்ட். மும்பை இந்தியன்ஸ் 65க்கு 1. ஒரு விக்கெட் மும்பை இந்தியன்ஸுக்கு எக்ஸ்ட்ரா கையில் இருந்திருக்கு. ஐ மீன் ஒரு விக்கெட் கம்மியாக போயிருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ரா ரன் அடிச்சிருக்காங்க பவர் பிளேல. 2 டீமோட பவர் பிளே கம்பேர் பண்ணும்போது. ஸோ இங்கே வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் தான். 64ன்றது ரொம்ப கம்மி கிடையாது கம்பேர் பண்ணுவோம். 1 ரன் தான் கம்மி. அதனால அது நல்ல ஸ்டார்ட் தான் பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும். ஆனால் அவங்களோட 2 ஓப்பனர்ஸுமே அந்த இடத்துல அவுட்டு. ஸ்ரேயஸ் ஐயர் உள்ளே வந்தார். ஆனால் அதுக்கு முன்னாடி ஜாஷ் இங்கிலீஷ் உள்ளே வந்தார். பிரப் சிம்ரன் அவுட் ஆனதுமே ஜாஷ் இங்கிலீஷ் அந்த 3ல இறக்குனாங்க.
ஃபென்டாஸ்டிக்கான ஒரு மூவ் அது. காரணம் என்ன அப்படின்னா, பவர் பிளேல ஒரு ஓவர் பும்ராவை 20 ரன்னுக்கு அடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பும்ரா ஒரு கம்பேக் கொடுத்தாரு. ஒரு மாதிரி புல் பேக் பண்ணி கொஞ்சம் ஈஸியா ஒரு எக்கனாமிக்கல் ஸ்பெல் ஒன்று போட்டார். அதுக்கப்புறம் ஒரு ஓவர் போட்டாரு. பட் அந்த ஓவர் பவர் பிளேல பும்ராவை 20 ரன்னுக்கு அடிச்சதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸுடைய மற்ற பவுலர்ஸுக்கு கான்ஃபிடன்ஸ் போயிருச்சு அப்படின்றது கிளியரா தெரிஞ்சிச்சு. மும்பை இந்தியன்ஸுடைய கேப்டன், அது ஆன்ஃபீல்ட் கேப்டன் ஹர்திக் பாண்டியா, அதுக்கப்புறம் வந்து அஃபிஷியல் வைஸ் கேப்டனா இல்லையான்னு தெரியல. ஆனால் சூரியகுமார் யாதவ் அவர் தான் வைஸ் கேப்டன் பண்ணிட்டு இருக்காரு. ரோஹித் சர்மா இம்பாக்ட் பிளேயரா வெளியே இருந்தா ட்ரெஸ்ஸிங் ரூம்ல அந்த டக் அவுட்ல வந்து கோச்சஸோட இன்டராக்ட் பண்ணிட்டு அவரும் ஒரு கோச்சா இருக்காரு. மகிழா ஜெயவர்தனே ஒரு கோச்சா இருக்காரு. இது போக மற்ற கோச்சிங் ஸ்டாஃப், கைரன் போலார்ட், இத்தனை பேர் இருக்காங்க. இவ்வளோ பேர்கிட்ட இருந்துமே வந்து கன்ஃபியூஷன் தான் நேற்று தெரிஞ்சிச்சே தவிர ஒரு நல்ல இன்புட், ஒரு கிளாரிட்டி இருந்துச்சான்னு கேட்டா இல்லை அப்படின்றது தான் உண்மை. அதை தான் நம்ம நேற்று பார்த்தோம். ஸோ அந்த ஒரு பும்ரா ஓவரை 20 ரன்னுக்கு அடிச்சதுக்கு அப்புறம் இந்த மொத்த திங்க் டேங்குக்கும் இந்த மொத்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் என்ன செய்யன்னு தெரியல அப்படின்ற சிச்சுவேஷன் தான் நேற்று ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் போட்ட பவுலர்ஸுக்குமே அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லை, அதுவும் கிளியரா தெரிஞ்சிச்சு. ஆனால் சாண்ட்னர் 2 ஓவர் போட்டிருந்தாருங்க. அவர் போட்ட அந்த 2 ஓவரில் 7.5 எக்கானமி, 15 ரன் தான் கொடுத்துருந்தாரு. 7.5 எக்கானமியில் 2 ஓவர் போட்டிருக்காரு சாண்ட்னர். ஆனால் அவர் அந்த 2 ஓவரோடையே அவர் வந்து நிறுத்தப்பட்டாருன்றதை பார்த்தோம். அவரோட ஸ்பெல்லை கம்ப்ளீட் பண்ணலை. அங்கே அவர் இன்னொரு 2 ஓவர் அந்த மிடில் ஓவர்ஸில் போட்டிருந்தாருன்னா மேட்சை இன்னும் இழுத்துட்டு போயிருக்கலாம். 19th ஓவர்லேயே மேட்ச் முடிஞ்சிருச்சு. 203 19th ஓவர்லேயே வந்து 1 ஓவர் டு ஸ்பேர் மேட்சை முடிச்சிட்டாங்க பஞ்சாப். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அந்த 2 ஓவர் சாண்ட்னர் போட்டிருந்தாங்க அப்படின்னா மேட்ச் கடைசி பால் வரைக்கும் கூட போயிருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அங்க மறுபடியும் மும்பை இந்தியன்ஸ் இன்னொரு பேட் டெசிஷன் எடுத்தாங்க. சரி, அது மட்டும் தானா, இதெல்லாம் தான் பேட் டெசிஷனா அப்படின்னா இல்ல. ரீஸ்டாப்லயே ஆடினாங்க. போன மேட்ச் வந்து ரிச்சர்ட் கிளீசன் ஆடினாங்க. எல்லாமே ஏன்னு பார்த்தீங்கன்னா தீபக் சஹர் இந்த சீசன் நம்பினாங்க. தீபக் சஹர் இந்த சீசன் ஃபுல்லாக ஆடி கொடுப்பாரு அப்படின்னு. ஆல்மோஸ்ட் சீசன் ஃபுல்லாக ஆடி கொடுத்துட்டாரு. பட் லாஸ்ட் மேட்சுக்கு முன்னாடி, அதாவது பிளே ஆஃப்ஸுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி. அதனால பிளே ஆஃப்ஸுடைய முதல் மேட்ச் எலிமினேட்டர்ல வந்து ரிச்சர்ட் கிளீசனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருந்தாங்க. ரிச்சர்ட் கிளீசனுக்கும் ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி. அதனால வேற வழியே இல்லாம ரீஸ்டாப்லயே இந்த மேட்ச் வந்து ஆடுற ஒரு சிச்சுவேஷன்ல மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டாங்க. பட் ஒரு கேள்வி என்னன்னா, ஏன் ரீஸ்டாப்லயே ஆடணும்? அஸ்வினி குமார் இருக்காரு, உள்ளுக்குள்ள வந்து சத்யநாராயண ராஜுன்னு இவங்க இனிஷியலா ட்ரை பண்ணாங்க, ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர், அவரை கூட ஆடி இருக்கலாம். ஹர்திக் பாண்டியாவே நம்பியிருக்கலாம். அவரே 4 ஓவர் வந்து போடுற மாதிரி ஹர்திக் பாண்டியாவே ஃபுல்லாக நம்பியிருக்கலாம். ராஜ் அங்கத் பாவாவும் பவுலிங் போடுவாருன்றப்ப அவர் ஆல்ரெடி டீமில் எடுத்திருக்காங்க. அவர் அட்லீஸ்ட் அவங்க பவுலிங்காவது நம்பியிருக்கலாம். ராஜ் அங்கத் பாவாவுக்கு பேட்டிங்கே கடைசியாக தான் கிடச்சிச்சு. பெருசாக அவருமே கான்ட்ரிபியூட் பண்ணலை. அவருக்கு பவுலிங்கே கிடைக்கல அப்படின்றப்ப எதுக்கு ராஜ் அங்கத் பாவா டீமில் எடுத்தாங்கன்றது நம்ம முதவே கேட்டிருந்தோம். அந்த மாதிரியான இன்னொரு கேள்வி தான், டாப்லியை எடுத்ததுக்கு நீங்கள் ராஜ்பாவாவை ஆல்ரெடி எடுக்கிறீங்கன்ற பட்சத்தில் அவரே நீங்கள் பவுலராக யூஸ் பண்ணலாம் இல்லையா? சத்யநாராயண ராஜுவையே நீங்கள் திரும்ப கொண்டு வாங்க. அவரை நீங்கள் வந்து டாப் லீக் பதிலாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஓவர்சீஸ் பேட்ஸ்மேன் உங்களால் ஆட முடியும், பெவன் ஜேக்கப்ஸ் ஆட முடியும். இந்த மாதிரியான தவறுகள் தான் மும்பை இந்தியன்ஸ் செஞ்சாங்க. இது யூஸ்வலாக அவங்க செய்ய மாட்டாங்க. பட் இந்த வாட்டி அது நடந்துருச்சு. ரீஸ்டாப்லி வந்தார், ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தார். இந்த மாதிரி அவர் ஆக்சுவலி லாஸ்ட் இயர் ஆர்சிபி ஆடினப்பையும் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தார். இந்த வருஷமும் வந்து அந்த ஒரு எக்ஸ்பென்சிவ் இதை தான் கண்டினியூ பண்ணுறாரு, ஸ்ட்ரீக்கு தான் கண்டினியூ பண்ணுறாரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம பஞ்சாப் கிங்ஸோட இந்த பவுலிங் இன்னிங்ஸ் பற்றி பேசும்போது ஷார்ட்டர் பால்ஸ், ஸ்லோவர் பால்ஸ் இந்த பிச்சில் ஒர்க் ஆகுது, கட்டர்ஸ் வந்து இங்கே நின்று வருது இந்த பிச்சில்னு சொல்லியிருந்தோம். அதை இவங்களும் பயன்படுத்தியிருக்கலாம். ஹர்திக் பாண்டியா அதை நல்லா சிறப்பாக பண்ணுவார். இந்த மேட்ச்சில் ஹர்திக் பாண்டியா அதை பண்ணியிருக்கணும் அப்படின்றது ஒரு பக்கம். ரீஸ்டாப்லிக்கு அது அவரோட ஸ்கில் செட்டே கிடையாது. அவர் பாலை ஸ்விங் பண்ண ட்ரை பண்ணுறேன்ட்டு ஃபுல்லர் லென்த் தான் யூஸ்வலாக போடுவார். அவர் அப்படி இல்லைன்னா பேக் ஆஃப் லென்த், ஷார்ட்டர் லென்த் போட்டால் கூட ஃபுல் ஸ்பீடில் தான் போடுவார். அவருடைய ஸ்லோவர் பால் அவ்வளோ எஃபெக்டிவ் கிடையாது. அப்படின்றப்ப அவருடைய ஸ்லோவர் பாலை நம்பி அவருக்கு ஓவர் கொடுக்குறதுன்றது ஒரு பெரிய பிரச்சனை. அஸ்வினி குமாருக்கு 4 ஓவர் கொடுத்தாங்க. அவர் 55 ரன் கொடுத்துருந்தாரு. பட் அவர் 2 விக்கெட் எடுத்தார். அஸ்வினி குமார் வந்து எக்ஸ்பென்சிவாக இருந்தாருன்றது உண்மைதான். ஆனால் அவர் எக்ஸ்பென்சிவாக இருக்கும்போது மேட்ச் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. அஸ்வினி குமாரை அவங்க எப்படி இருந்தாலுமே நம்பியிருக்கணும். அவருமே டீசெண்டாக தான் போட்டார். இந்த மாதிரி பெரிய மேட்சஸில் ஒரு யங்ஸ்டர் கிட்ட இருந்து நீங்கள் மேட்ச் வின்னிங் இன்னிங்ஸ் எதிர்பார்க்க முடியாது. பட் ஸ்டில் கூட இருக்கிற மற்ற சீனியர் பவுலர்ஸ் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மேட்ச் வந்து மும்பை இந்தியன்ஸ் பக்கம் கண்டிப்பாக போயிருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு என்வாயர்மெண்ட் கிரியேட் ஆயிருந்துச்சு மேட்ச்லனா அஸ்வினி குமாரோடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் இன்னமும் பெட்டராக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் ரீஸ்டாப்லியை எடுத்தது ஜஸ்டிஃபையே பண்ண முடியாது. எந்த லாஜிக்குமே அந்த இடத்துல கிடையாது அப்படின்றது தான் உண்மை. சாண்ட்னருக்கு அந்த ஸ்பெல்லை முடிச்சிருக்கணும். இன்ஃபேக்ட் இவங்க யாரையுமே ட்ரை பண்ணல அப்படின்னாலுமே கரண் சர்மாவையாவது ட்ரை பண்ணியிருக்கணும் ஒரு லெக் ஸ்பின்னரா.
இது எதுவுமே நடக்கல அப்படின்றது தான் நம்ம கடைசியாக நம்ம பார்த்தோம். நேஹல் வதேரா ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் ஆடினார் அந்த மிடில். இன்ஃபேக்ட் வந்து ஜாஷ் இங்கிலீஷோட அந்த கான்ட்ரிபியூஷனை பற்றி பேசணும். பவர் பிளேயில் சூப்பராக ஆடினார். முக்கியமாக அந்த ஒரு பும்ரா ஓவர் டேக் ஆன் பண்ணார் அப்படின்னு. ஜாஷ் இங்கிலீஷ் வந்து டிஸ்மிசல், அது கொஞ்சம் சர்ச்சைக்குள்ள டிஸ்மிசல் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா பெருசாக அப்பீல் இல்லை. பேர்ஸ்டோ சும்மா கையை மட்டும்தான் தூக்குனாரு. வோக்கல் அப்பீல் பவுலிங் சைட்லேருந்து ஒரு கண்டிப்பாக இது ஒரு விக்கெட் அப்படின்னு ஒரு அக்ரெசிவான ஒரு அப்பீல்லாம் நம்ம பார்க்கவே இல்லை. ஆனால் அம்பையர் அவுட்டு கொடுத்துட்டாரு. சரி, ஓகே, அது ஒரு கிளியர் டீவியேஷன் இருந்துச்சா அப்படின்ற கேள்விலாம் இருக்கு. பட் எனிவே அது ஒரு அதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ணதுக்கப்புறம் அது அவுட் அப்படின்ற மாதிரி தான் வந்துச்சு. ஸோ அது ஒரு நல்ல டெசிஷன் அப்படின்னே வச்சுக்கலாம். நமக்கு இருக்கிற கேள்வி வந்து என்ன அப்படின்னா, நல்ல டெசிஷனாக இருந்தாலும் அந்த டெசிஷனை வந்து அப்பீல் பண்ணாமல், பவுலிங் சைடு அப்பீல் பண்ணாமல் எப்படி வந்து அம்பையர் கொடுத்தாருன்றது தான் ஒரு சின்ன கேள்வி. பட் ஓகே, அந்த டிஸ்மிசல் நடந்துருச்சு. ஆனால் ஜாஷ் இங்கிலீஷோட அந்த டிஸ்மிசல் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுமோ அப்படின்னு எதிர்பார்க்குற அந்த நேரத்தில் நேஹல் வதேரா ஒரு அற்புதமான இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துட்டாரு. நேஹல் வதேரா அந்த மிடில் ஓவர்ஸை சூப்பராக கேபிட்டலைஸ் பண்ணாரு. இன்னொரு பக்கம் ஸ்ரேயாஸ் ஐயர் சூப்பராக பேட்டிங் ஆடிட்டு இருந்தாரு. இந்த சிச்சுவேஷனில் நேஹல் வதேராவோட விக்கெட் போனப்பயுமே ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து கண்டினியூ பண்ணதுனால அங்கே எந்த விதமான ப்ராப்ளமும் வரல. இதே தான் மும்பை இந்தியன்ஸ் இன்னிங்ஸில் வந்து ஆப்போசிட்டாக நடந்துச்சு. சூரியகுமாரும் திலக் வர்மாவும் நல்லா ஆடிட்டு இருந்தப்ப எப்படி வந்து இங்கே ஸ்ரேயஸும் நேஹல் வதேராவும் பார்ட்னர்ஷிப் போட்டாங்களோ அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் அங்கே வந்து உருவாக்கிட்டு இருந்தப்ப அந்த பார்ட்னர்ஷிப் ஒரு விக்கெட்னால பிரேக் ஆகல, 2 விக்கெட்டுமே போயிருச்சு. அந்த பார்ட்னர்ஷிப்பில் செட் ஆயிருந்த 2 பேட்ஸ்மேனுமே அவுட்டு. இங்கே அந்த மாதிரி நடக்கல. நேஹல் வதேரா அற்புதமாக ஆனதுக்கப்புறம் அவுட் ஆனாரு. ஸ்ரேயஸ் இன்னமும் கண்டினியூ பண்ணாரு. அதுக்கப்புறம் சஷாங்க் சிங்கோட டிஸ்மிசலை பற்றியும் கண்டிப்பாக பேசியே ஆகணுங்க. சஷாங்க் சிங் வந்து ஒரு குவிக் சிங்கிள் எடுத்து ஸ்ட்ரைக்கில் நல்ல பேட்ஸ்மேன், ஃபார்மில் இருக்கிற பேட்ஸ்மேன் ஸ்ரேயஸ் ஐயரை விடணும் அப்படின்னு நினச்சாரு. அதில் எந்த தப்புமே கிடையாது. ஆனால் நீங்கள் மிட் ஆன் ஃபீல்டருக்கு அடிக்கிறீங்க அப்படின்னா, அதுவும் அவர் சர்க்கிளுக்குள்ளே இருக்காரு. மிட் ஆன் ஃபீல்டர் அப்படின்னா ஸ்டம்புக்கு நேராக இருப்பார். நான் ஸ்ட்ரைக்கர் ஸ்டம்ப்பு அவருக்கு வந்து கிளியராக தெரியும். 3 ஸ்டம்புமே அவருக்கு விசிபிளாக இருக்கும். அந்த இடத்துல இருந்து பாலை கலெக்ட் பண்ணால் டைரக்ட் ஹிட், ரன் அவுட் அடிக்கிறது ரொம்ப ஈஸி. அந்த ஃபீல்டர்ட்டை நீங்கள் அடிச்சுட்டு ஒரு குவிக் சிங்கிள் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த சிங்கிளை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடணும். இதை நம்ம வந்து இந்த சீசன் விராட் கோலி கிட்ட இருந்து பார்த்துருக்கோம். சுப்மன் கில் அண்ட் சாய் சுதர்ஷன் கிட்ட இருந்து பார்த்துருக்கோம். இன்ஃபேக்ட் விராட் கோலி அண்ட் தேவ்தத் படிக்கல் அவங்க சேர்ந்து ஆடின பார்ட்னர்ஷிப்ஸ் எல்லாத்துலேயுமே இதெல்லாம் சிறப்பாக பண்ணாங்க. ஆனால் சஷாங்க் சிங்குக்கு அந்த கேம் அவேர்னஸ் இல்லை அப்படின்றது கிளியராக தெரியுதுங்க. அவர் ஆன அந்த ரன் அவுட்டில் அந்த கேம் அவேர்னஸ்ன்ற விஷயம் எவ்வளோ லேக் ஆகுதுன்றது ரொம்ப கிளியராக தெரிஞ்சிச்சு. ஸ்ட்ரெயிட்டாக மிட் ஆன் ஃபீல்டர்கிட்ட அடிச்சுட்டு ரொம்ப லெத்தாஜிக்காக ஸ்லோவாக ஓடி வருது அப்படின்றது மிட் ஆன் ஃபீல்டருக்கு அவ்வளோ டைம் கொடுக்கும். அவர் 3 ஸ்டம்பில் ஏதாவது ஒரு ஸ்டம்பை சூஸ் பண்ணி குறிப்பாத்து எறியலாம். அந்த அளவுக்கு அவருக்கு டைம் இருந்துச்சு. ஹர்திக் பாண்டியாவுக்கு அடிக்கிறதும் ஹர்திக் பாண்டியா கிட்ட அவர் ஒரு மாதிரி நல்ல ஃபீல்டர். அவரால் இந்த மாதிரி த்ரோஸ்லாம் அடிக்க முடியும். நீங்கள் வந்து ஒரு புவர் ஃபீல்டர், ஒரு பவுலர் அந்த மாதிரி யார்ட்டையாவது நீங்கள் அடிக்கிறீங்கன்னா கூட தப்பிக்கலாம். ஹர்திக் பாண்டியா கிட்ட அடிச்சுலாம் தப்பிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ரன் அவுட் தான் அது. இந்த மாதிரி பெரிய கேம்ஸில் ஒரு பிளேயர் கேம் அவேராக இருக்கணும். எப்போ என்ன நடக்குது, எந்த ஃபீல்டர் எங்கே இருக்காங்க, அந்த ஃபீல்டர்கிட்ட அடித்தா நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடணும், இது எல்லாமே வந்து ரொம்ப கிளியராக இருந்தால் மட்டுமே இந்த மாதிரியான விக்கெட்ஸ் வந்து நடக்காமல் இருக்கும். பட் இந்த லெவல் ஆஃப் கிரிக்கெட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி விக்கெட்ஸ் வந்து அட்மிசிபிளே கிடையாது. அதனால தான் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்ரேயாஸ் ஐயர்கிட்டேருந்து ஒரு சின்ன கோவத்தை வந்து நம்ம பார்த்தோம் சஷாங்க் சிங் மேலே. அது ஜஸ்டிஃபைடா இல்லையான்னு இப்போ ஒரு நிறைய டிபேட் போயிட்டுருக்கு. பட் அந்த டிபேட்லாம் தாண்டி சஷாங்க் சிங் இந்த லெவலில் ஆடுற ஒரு பேட்ஸ்மேனாக அந்த தவறை செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்றது தான் உண்மை. ஆனால் பை தட் டைம் அந்த சஷாங்க் சிங் ரன் அவுட் நடக்கிற அந்த டயத்துக்குள்ளே மேட்ச் முடிஞ்சிச்சுங்க. அதுக்கப்புறம் ஸ்டாய்னிஸ் உள்ளே வந்தார். அவருக்கு பெருசாக ஃபேஸ் பண்ண பால்ஸே கிடைக்கல, பெருசாக அவர்கிட்ட இருந்து ரன்ஸே வரல. ஸ்ரேயாஸ் ஐயர் சிக்ஸாக அடிச்சிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் ஒரு பாயிண்ட்ல ஸ்ரேயாஸ் ஐயருக்கு வந்து இனிமேல் நான் 4 கூட அடிக்க மாட்டேன், 6 மட்டும்தான் அப்படின்ற மாதிரி போயிட்டாரு. அவருடைய டெக்னிக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு இன்னைக்கு. அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. நல்ல பேக் ஃபுட் ப்ரெஸ், பின்னாடி போய்க்கிறாரு. அவருடைய மொத்த பாடி வெயிட்டையும் அவருடைய பேக் ஃபுட்டில் போட்டுக்கிறாரு. அந்த பேக் ஃபுட் வந்து ஆஃப் ஸ்டம்ப் லைன் வரைக்கும் போகுது. ஆனால் ஃப்ரண்ட் ஃபுட் வந்து அதே லெக் ஸ்டம்ப் லைன்லேயே வச்சிருக்காரு. அதனால ஸ்டம்ப் லைனில் யார்கர் போட்டால் அதை லெக் சைடில் அவரால் தட்டி விட்டு ஒரு சிங்கிள் எடுக்க முடியுது. ஆஃப் ஸ்டம்ப் சைடில் யார்கர் போட்டால் அழகாக லேட் கட் ஆடி பவுண்டரி எடுக்கிறார், 4 எடுக்கிறார். ஜஸ்பிரீத் பும்ரா ஒரு ஓவர் போட வந்தார். அவர் ஓவர்ஸில் பர்ஃபெக்டாக யார்கர்ஸை நெயில் பண்ணார். அவர் நெயில் பண்ண அந்த யார்கர்ஸ் எல்லாம் நீட்டாக லேட் கட் மாதிரி ஆடி கிட்டத்தட்ட வந்து தேர்ட் மேனுக்கு கிளான்ஸ் மாதிரி ஆடி 4 எடுத்துகிட்டு இருந்தார் அந்த தேர்ட் மேன் ரீஜனில். அவ்வளோ அற்புதமாக பேட்டிங் ஆட முடிஞ்சிச்சு அவரால். காரணம் இந்த வெயிட் வந்து பேக் ஃபுட்டில் வச்சு வெயிட் பண்ணிட்டு இருந்ததுனால. ஃப்ரண்ட் ஃபுட் லெக் ஸ்டம்பில் இருக்குது, நல்லா ஓப்பனாக நின்றுட்டு இருந்தார். பால் அவரால் ஃபுல்லாக பார்க்க முடிஞ்சிச்சு. அண்ட் அதனால கொஞ்சம் வந்து யார்கர் லென்த் இல்லாமல் ஃபுல்லர் லென்த் டெலிவரிஸ் அடிக்கிற மாதிரி பால்ஸாக இருந்துச்சுன்னா அவருடைய பேட் ஸ்விங்கை ஃபுல்லாக அவரால் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிச்சு. லாங் ஆன் திசையில், மிட் விக்கெட் திசையில் அவரால் 6 எடுக்க முடிஞ்சிச்சுன்றதை நம்ம கிளியராக பார்த்தோம்.
கொஞ்சம் அதுவே வந்து ஸ்லைட்லி அவுட் சைட் ஆஃபாக இருந்தால் அதே இடத்துல இருந்து அவரால் லாங் ஆஃப் மேலே லாங் ஆஃபுக்கும் எக்ஸ்ட்ரா கவருக்கும் நடுவில் இருக்கிற அந்த கேப்லலாம் கூட அவரால் 6 அடிக்க முடிஞ்சிச்சு நேற்று. ஓவரால் ரொம்ப பர்ஃபெக்டான இன்னிங்ஸ் தான் வந்து நம்ம பார்த்துருந்தோம் ஸ்ரேயாஸ் ஐயர் கிட்ட இருந்து. அவருடைய டெக்னிக்கில் பர்ஃபெக்டான T20 பேட்டிங்கை நேற்று வந்து வெளிப்படுத்தி காட்டினாரு. ஸ்ட்ரெயிட்டில் அவரால் அடிக்க முடிஞ்ச சிக்ஸஸாக இருக்கட்டும், நம்ம சொன்ன மாதிரி லாங் ஆஃப் பக்கம் லாங் ஆன் பக்கம் 2 சைடுமே அவர் ஆக்சஸ் பண்ணது. அந்த வின்னு சொல்லுவாங்க, மிட் விக்கெட்டில் ஆரம்பித்து எக்ஸ்ட்ரா கவர் வரைக்கும் அந்த வி ரீஜனை பர்ஃபெக்டாக நேற்று யூஸ் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் யார்கர்ஸை லேட் கட் ஆடி எக்ஸ்ட்ரா கவர் பக்கம் பவுண்டரிஸ் அடித்தார். ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு பார்க்க. ஓவராலாக நேற்று ஸ்ரேயாஸ் ஐயரோட அந்த இன்னிங்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக மும்பை இந்தியன்ஸை தூக்கி சாப்பிட்டுருச்சு அப்படின்னே சொல்லணும். பட் இது எல்லாமே ஸ்டார்ட் ஆனது ஜாஷ் இங்கிலீஷ் அந்த ஒரு ஓவரில் பும்ரா அடித்தது தான். இந்த மாதிரி சின்ன சின்ன மொமெண்ட்ஸ், அது ஜாஷ் இங்கிலீஷோடைய அந்த பும்ரா ஓவராக இருக்கட்டும், இல்லை பவுலிங்கில் 2 விக்கெட்டை குவிக் சக்சஷனில் எடுத்ததாக இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நேற்று பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிச்சாங்க. அந்த சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் ஜெயிச்சதுனால மேட்ச் அவங்களால ஜெயிக்க முடிஞ்சிச்சு. இப்போ அவங்க ஃபைனல் போகிறாங்க. ஸ்ரேயாஸ் ஐயருக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் இயராக இருந்திருக்கு. போன வருஷம் IPL KKRக்கு ஜெயிச்சாரு. பேக் டு பேக் IPLs 2 டீம்ஸோட வந்து கொண்டு வந்திருக்கிற ஒரே கேப்டன் இவர் தான். அந்த மாதிரி ஒரு சம சுச்சுவேஷனை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு ஸ்ரேயாஸ் ஐயர் அவருக்கே. அதில் லாஸ்ட் இயர் IPLக்கு அப்புறம் டொமஸ்டிக்கில் அத்தனை ட்ரோஃபீஸ் அண்ட் இந்தியா கூட ஒரு சாம்பியன்ஸ் ட்ரோஃபி, இப்போ இந்த வருஷம் IPLல ஃபைனல். ஸ்ரேயாஸ் ஐயர் செம்ம சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கேப்டனாக இருந்திருக்கிறாரு, ஒரு பிளேயராக இருந்திருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் நம்ம கிளியராக பார்க்குறோம். அவருடைய ஃபார்மும் சூப்பராக இருக்குது. இதை BCCI கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும். எல்லா ஒயிட் பால் ஃபார்மேட்லேயுமே ஸ்ரேயாஸ் ஐயர் டிஃபால்ட்டாக டீமில் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது எந்த பொசிஷன் யாருக்கு பதில் ஆடுவாங்க அதெல்லாம் வந்து செலக்டர்ஸோடைய கஷ்டம், அதை அவங்க டிசைட் பண்ணணும். ஆனால் ஸ்ரேயாஸ் ஐயர் டிசர்வ்ஸ் அ பிளேஸ் இன் எவ்ரி ஒயிட் பால் டீம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. ஓவராலாக இந்த மேட்ச்சில் ஒரு அற்புதமான பெர்ஃபார்மன்ஸை ஸ்ரேயாஸ் ஐயர் கிட்ட இருந்தும் அவருடைய டீமான பஞ்சாப் கிங்ஸ் கிட்ட இருந்தும் பார்த்தோம். அடுத்த மேட்ச் ஃபைனல், அதனுடைய சம்மந்தப்பட்ட வீடியோஸில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, please like, share and subscribe. Thank you.